இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த முள்ளு மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரெட்டோட அந்த பிச்சுங்க, ஒரு ஒரு மரையில இருந்து இன்னொரு மரம் எவ்வளவு கேப் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிச்சை வந்து அவங்க வந்து வெட்டி வச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு மரையும் மாறும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த இடத்த கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப அழகா இதுல உட்காருது பாருங்க, காட்டுது தெரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஜ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு லீடு மட்டும் இந்த மரையில மேட்ச் ஆகுது. அப்பனா இந்த மரம் தான் வந்து இதுல போட்டிருக்காங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா எழுதிருக்காங்க பாருங்க, 11 போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப இன்ச்சுக்கு 11 மரம் அப்படிங்கறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இன்ச்சுக்கு வந்து 11 மரம் இதுல எழுதிருக்கு பாத்தீங்களா, 11. சோ நம்ம வந்து பைப் த்ரெட்ல 11 மரம் வந்து செட் பண்ண போறோம். மரக்கான டூல் எப்படி கிரைண்டிங் பண்ணணும்னு நிறைய நண்பர்களுக்கு ஒரு டவுட்டா போச்சு. ஏன்னா டூல்லயுமே டிகிரி எல்லாம் வரும். ஒவ்வொரு மரக்கும் இப்போ வந்து ஸ்கொயர் த்ரெட்டா இருந்தாலும் சரி, இந்த பைப் த்ரெட் வி த்ரெட்லயே வந்து பாத்தீங்கன்னா அகலம் எப்படி வைக்கணும், சோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். சோ அதுக்கும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துறேன். இப்போ வந்து இந்த பிளான்ல நம்ம வந்து ஃபீமேல் த்ரெட் போட போறோம். அதாவது இன்னர் உள்பக்கமா மர போடுறதுனால ஃபீமேல் த்ரெட்ங்கிறாங்க.